ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. அதை வந்து வானலில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் லைட்டாக நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். விட்டு இதை வந்து ஒரு இந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக அரைச்சது இருக்குது, அதையும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு வரமிளகா, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, இது எல்லாமே சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அதையுமே நல்லா இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. அதுக்கு வந்து வானலில் கொஞ்சோண்டு ஆயிலு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சியும் பூண்டும் அந்த மசாலாவில் சேர்க்கல, அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது வந்து வெங்காயம் நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், அதோட விழுது பச்சை வடை போனதும் சேர்த்து இது ரெண்டுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிடலாங்க. மட்டன், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது எல்லாமே பிடிச்சி வேகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு அதோட கொஞ்சோண்டு தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து மட்டன் மசாலாவும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து அதுலேயும் என்ன சொல்கிறது, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாலாம் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா விழுது, அதையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு திரும்பி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாக்கள்லாம் பிடிச்சி வேகிற மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்ததுனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டன் வேக விட்டுறலாங்க. வேக விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. மட்டன் வேகிற வரைக்கும் வேகட்டும். இல்லை நீங்கள் விசில் விடுவீங்கன்னா ஃபஸ்ட்டே விசில் விட்டு எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து விசில் விட மாட்டேன், அப்படியே விட்டாலுமே விட மாட்டேன். நான் வந்து விசில் விடலைங்க, விசில் விடாமல் அப்படியே வேக வைக்கிறேன். எனக்கு அப்படியே வேக வச்சா தான் பிடிக்கும். உங்கள் ஊரில் மட்டன் வேக லேட் ஆகும்னா நீங்கள் விசில் விட்டு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.